வணக்கம், நான் ராஜரத்னம் கனகராஜன், ஃபவுண்டர் CEO ஆஃப் Essar Engineers. இந்த வாரம் நம்ம எபிசோடில் என்ன பார்க்கணும்னா கோகனட் வாட்டர் கான்சன்ட்ரேட். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கோகனட் வாட்டர் கான்சன்ட்ரேட் அப்படின்னா என்னென்னா, நிறையா தேங்காய் தண்ணிகள் இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சி, காங்கயம் இந்த பெல்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் தண்ணி வேஸ்ட்டாக கீழே போயிட்டுருக்கு. இது ஒரு பெரிய பிஸ்னஸாக எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டு இருக்குது. இது கோகனட் வாட்டர் கான்சன்ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ அந்த கோகனட் வாட்டர் கீழே போயிட்டுருக்கிற கோகனட் வாட்டரை கலெக்ட் பண்ணி இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 15 லிட்ரு தேங்காய் தண்ணி 1 கிலோ கான்சன்ட்ரேட்டராக பண்ணிடுறாங்க. அது கான்சன்ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ தேங்காய் தண்ணி இப்போ ஸ்வீட்னஸை தேங்காய் தண்ணியில் எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட பிரிக்ஸ் அப்படிம்பாங்க. பிரிக்ஸ் அப்படின்னா அந்த ஸ்வீட்னஸ். இப்போ ஒரு தேன் எடுத்துட்டிங்கன்னா அதோடைய பிரிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 60-70 பிரிக்ஸ் இருக்கும். இப்போ தேங்காய் தண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4-5 பிரிக் தான் இருக்கும். அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அந்த 15 லிட்டர் 1 கிலோ தேன் மாதிரி ஆகிடும். அப்போ என்ன பண்ணால் அந்த தேனை மாதிரி இதை எடுத்துகிட்டு போய் கான்சன்ட்ரேட் இது எதுக்குன்னா பர்பஸ்ஃபுல்லாக எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். அப்போ 15 வால்யூமை ஒரு வால்யூமாக கன்வெர்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டு ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து அமெரிக்கா போகுதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதையே டைல்யூட் பண்ணிடுறாங்க. அதையே டைல்யூட் பண்ணி கோகனட் வாட்டர் டைல்யூட் பண்ணி பல ஜூஸஸ் பழைய ஃப்ளேவர்ஸ் லைக் பனானா, மேங்கோ, ஸ்ட்ராபெரி இந்தமாரி ஃப்ளேவர்ஸோட பிளெண்ட் பண்ணி பேக்கெட் பண்ணி டெட்ரா பேக் பண்ணி அவங்க 1 லிட்டரில் 2 லிட்டரு இந்தமாரி நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சேல் பண்ணுறாங்க. இதுதான் கோகனட் வாட்டர் கான்சன்ட்ரேட்டோட பிஸ்னஸ். நான் சொல்கிறேன், இந்த பிஸ்னஸ் மாடல். இப்போ இது நம்ம ஏரியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா 2000 கோடி ரூபாயிலிருந்து 3000 கோடி ரூபா தேங்காய் தண்ணி கீழே போயிட்டுருக்கு. இப்போ ஒரு காலத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த காயற்பீத்தில் எரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதே தான் 1000 கோடி ரூபாய்க்கிட்ட அது எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. அதேமாரி இங்கேமாரி தேங்காய் தண்ணி ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்குது. அட் தி சேம் டைம் அது ட்ரெயினில் போயிட்டுருக்கு. இப்போ இதுக்கு எப்படி அப்படிங்கிறது, இப்போ நான் இப்போ என்னுடைய ட்ராவலில் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஃபிலிப்பைன்ஸில் எனக்கு ஒரு சில பார்ட்னர்ஸ் ஃபிலிப்பைன்ஸில் இருக்காங்க, ஸ்ரீலங்காஸில் எல்லாம் இருக்காங்க. இப்போ அங்கே ஃபிலிப்பைன்ஸில் தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, டெசிகேட்டட் கோகனட் ப்ராஜெக்ட். அங்கே 1 லட்சம் காய் 2 லட்சம் காய் உடைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஈஸி அந்த தேங்காய் தண்ணியை ஹைஜீனிக்காக கலெக்ட் பண்ணி அந்த தேங்காய் தண்ணியை எவாப்ரேட்டருங்கிற ஒரு மிஷினில் போட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி அதையே அந்த 200 லிட்டர் பேரல்ஸில் ஃப்ரோசன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதைத்தான் நான் இதை ரொம்ப காலமாக இதை நம்மளுடைய ஏரியாவில் இது ஒரு பெரிய பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு சில ஸ்டடீஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன். அந்த வேல்யூ பார்த்தா அமேசிங்காக இருந்துச்சு. அப்போ என்னென்னா, ஒரு 1000 கோடி ரூபா 2000 கோடி ரூபாய்க்கு உண்டான கோகனட் வாட்டர் கீழே போயிட்டுருக்கே, இது ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒரு உங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மெயினாக இது எப்படி இது இப்படி ஒன்று இருக்குங்கிறது தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு சம்மந்தமான உண்டான மெஷின்ஸு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் ஏற்கனவே 2 ப்ராஜெக்ட், ஒன்று விசாகப்பட்டினத்தில் பண்ணோம், ஒரு ப்ராஜெக்ட் ஃபிலிப்பைன்ஸில் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். கோகனட் வாட்டர் கான்சன்ட்ரேட் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். வணக்கம்.